நிறைய காலத்தில் நீங்கள் நல்லா சம்பாரிச்சிடுறீங்க தப்பான விதத்தில். ஆனால் 16 வயசில் பையன் தப்பாக நடக்கிறான், பொண்ணுடைய வாழ்க்கை தப்பாக போகுது. அப்போ ஊழியக்காரங்கிட்ட வந்து நிற்கிறீங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க. காரணம் என்ன? நாங்கள்லாம் பரம்பரையாக திருச்சபைக்குள்ளேயே இருந்து வளர்றவங்க. எங்கள் குடும்பத்தில் எப்படி ஒருத்தன் இப்படி வந்தான் வருவான்? ஏன் தெரியுமா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் உட்காந்து ஆராய்ந்து பாருங்க. யாருடைய பணத்தை கொள்ளையடிச்சிங்க, யாருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தப்பாக வாங்கினீங்க, அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தினது, அண்ணன் தம்பிகளை ஏமாத்தினது, லஞ்சம் வாங்கிறது, வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் தப்பு. அகைன்ஸ்ட் டு பைபிள். செஞ்சுட்டு சபைக்குள்ளே வந்து உக்காந்துட்டு தசமாக காணிக்க கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும்னு, கணக்கு கிளியர் ஆயிரும்னு நினைக்காதீங்க. இப்போ அப்படி தான் இருக்கு. சபைக்குள்ளேயே வட்டிக்கு விடுறாங்க, சபைக்குள்ளேயே அக்கிரமம் நடக்குது. அக்கா தங்கச்சிக்கு எதிராக கேஸ் போட்டு நல்லா தெரியும் அது நம்மளது இல்லைன்னு, ஆனாலும் கேஸ் போடுறது, பக்கத்து வீட்டுக்கார மேலே கேஸ் போடுறது, அவனோட இடத்த அபகரிக்க பார்க்கறது, எல்லாம் கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கேஸில், ஆளை பிடிச்சி. இதில் ஒரு பெருமை வேற, நமக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த எஸ்ஐயை தெரியும், இந்த எம்எல்ஏவை தெரியும், அந்த வார்டு மெம்பரை தெரியும். நீ செய்கிறது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் நோட்டு போட்டு வச்சிருக்காரா, ஜீவ புஸ்தகம் எல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சிருப்பாரு. ஒரு நாள் அடிப்பாரு பாருங்க, தட்டி தூக்குவார். அன்னைக்கு தான் புலம்புவிய, ஏன் இப்படி நடக்குது? சதன் ரயில்வேல ஒரு மனுஷன் இருந்தான், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு மனுஷன் இருந்தான், அந்த ரயில்வேலேயே உயரிய போஸ்டிங் அது. அப்பொழுது அவர் என்ன பண்ணார், ஊழியர்கள் ரயில்வே ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஃபண்டு மாதிரி ஆரம்பித்து ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் எல்லாரும் அதில் காசு போட்டாங்க. நான் சொல்கிறது 1980s. அப்போவே பல கோடி ரூபாய் அது. அவருக்கு ஒரே ஒரு பையன்தான். அந்த மனுஷன் அவர்களுக்கே தெரியாமல் அந்த எல்லா ஃபண்டுமே அவர் பேரில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தான் வெளியரங்கமாக அது காமனாக தெரியும், ஆனால் அவர் எடுக்க முடியும் அதை. ஒரு நாள் அத்தனை பேர் ஏமாற்றிட்டார். கோர்ட்டில் கேஸ் நிற்கலை, ஏன்னா லாப்படி எல்லாம் பக்காவாக செஞ்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த ரயில்வே ஊழியர்கள் வயிற்றில் அடிச்சுக்கிட்டாங்க, எங்கள் காசு போச்சே அப்படின்னு. ஒரு நாள் வந்தது, அந்த ஒரு பையன் ட்ரெயினில் போகும்போது அடிபட்டு செத்து போனான். எந்த பையனுக்காக இவ்வளோ சொத்து சேர்த்தாரோ அந்த பையன் ட்ரெயினில் அடிபட்டு செத்து போனான். ஒரே ஒரு வாரம்தான், அவன் செத்த ஒரு வாரம்தான். அந்த மனுஷன் என்ன ஆனானே தெரியாது, மொத்தத்தையும் விட்டுட்டு எங்கே போனானுன்னு தெரியாது. இன்னைய வரைக்கும் அந்த மனுஷனை கண்டுபிடிக்கல. கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் செய்கிற சம்பாதிக்கிற அநியாயமான பணம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. லாப்படி செஞ்சிடலாம், நமக்கு பெரிய மனுஷங்களை தெரியும், நம்மளை ஒன்றும் சட்டம் ஒன்றும் செய்யாது, சட்டம் செய்யாது, எதுவும் தெரியாது, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீதிபதியை கூட விலை கொடுத்து வாங்கிடுவாங்க, சட்டத்தை ஜெயிச்சிருவாங்க, மக்களை ஏமாத்திடுவாங்க, மெஜாரிட்டியில் கூட வந்துடுவாங்க. கர்த்தர் கொண்டு போடுவார், கர்த்தர் கொண்டு போடுவார். எவ்வளோ கண்டெய்னர் நேரம் பணம் வச்சிருந்தாலும் கர்த்தர் கொண்டு போடுவார். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். கர்த்தர்கிட்ட விளையாடக்கூடாது. கொஞ்சம் பணமாக இருந்தாலும் உண்மையாக இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை அநேகத்து மேல் அதிபதியாக வைப்பார். நம்முடைய தாத்தா பாட்டிகிட்ட, முப்பாட்டங்கிட்ட, நம்ம மாதிரி சபையில் தான் அவங்களும் மெம்பர். அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட ரொம்ப பணம் இல்லை, ஆனால் உண்மை இருந்துச்சு. அவர்கள் உண்மைக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறார். நம்ம அப்பா அம்மாக்களை நீ பார்த்துருப்பீங்க, தாத்தா பாட்டியெல்லாம். எங்கள் தாத்தாலாம் அப்படித்தான், ஒரு பழம் கூட ஃப்ரீயாக வாங்க மாட்டார். இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு போப்பாம்பார். கர்த்தருடைய கிருபை, இன்னைக்கு அவர் சந்ததியில் வந்த நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நான் சந்தோஷமாய் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சந்ததி அப்படி இல்லை. அதுவும் இந்த கடைசி காலத்தில் பணப்பிரியராக இருக்கிறார்கள். எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஏதோ கொஞ்சம் ஊழியங்களுக்கும் தான தர்மத்தையும் சர்ச்சு வாசலில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா
எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும் நினைக்கிறீங்க. நிறைய பேருடைய சந்ததி பாதிக்கப்பட்டு போச்சு. பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸில் இருக்கிறவங்க, அவங்க இந்த லஞ்சத்துக்கு லஞ்சம் வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு காலனியில் குடியிருந்தாங்க. அந்த காலனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருந்தான். அவங்க சந்ததியில் 2வது ஜென்ரேஷனில் 3வது ஜென்ரேஷனில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஊரை கொள்ளடிச்சாங்க, இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லா வீட்லேயும் சாபம்பாங்க. உண்மை. நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும், கர்த்தர் அநேகத்து மேல் அதிபதியாய் வைப்பார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? அவன் பார்வோனுடைய பணத்தை தெரியாமல் கூட வாங்கிட்டு வந்துட்டானான்னு தெரியாது. பாவம், அந்த எகிப்தின் சாபம் அவன் கூட வந்துச்சு. அவனுடைய சந்ததியில் ஒரு துஷ்ட மனுஷன். ஆபிரகாம் யாரு? பெரிய நீதிமான். நீதிமானுடைய சந்ததியில் யார் வந்திருக்கிறா? துஷ்ட மனுஷன் வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, அதை விட ஒரு விளைவு ஆபிரகாமுக்கு வந்துச்சு. என்ன நடந்தது? 26ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க, 25ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டானவைகளை ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமணியாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பி விட்டான் அப்படின்னு இருக்கு. ஈசாக்கை தவிர மிச்ச எல்லாரையும் அனுப்பிட்டான் பைபிள் சொல்லுது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் சாகரான். 9வது வசனம், அவன் சாகரான். செத்த பிறகு அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனாக சோகாரின் குமாரனாகிய எப்ரோமின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அவன் உயிரோடு இருக்கும் போதே எல்லாரையும் அனுப்பிட்டான். அவனால் அனுப்ப முடியாத ஒரே ஒரு ஆள் யாரு? இஸ்மவேல். மரணத்தில் வந்து நிற்கிறான் பாருங்க. ஆபிரகாம் செத்துட்டாரு, ஆனால் இஸ்மவேல் வந்து நிற்கிறான். இஸ்மவேல் யாரு? துஷ்ட மனுஷன். ஈசாக்கு யாரு? நீதிமான். வெறும் நீதிமான் மட்டும் நிற்க வேண்டிய மரணத்தில் ஒரு துஷ்ட மனுஷனும் வந்து நிற்கிறான். அவனை கடைசி வரைக்கும் ஆபிரகாமால என்ன செய்ய முடியல? அனுப்ப முடியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாம செஞ்ச தப்பு, எங்கேயோ செய்த பாவம் உன்னை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீ உயிரோடு இருக்கும் போது, நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கும் போது உங்களை பற்றி நல்ல சாட்சிகள் இருக்கும். ஆனால் நீங்கள் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் உன் மரணத்திலே வந்து நிற்கும். சாவல சொல்வாங்க, இந்த மனுஷனா இப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு நீ செத்த பிறகு பேசுவாங்க. அந்த கரையை உங்களால் போக்க முடியாது, எழுந்துருச்சு, அவ்வளோதான். அது கடைசி வரைக்கும் அந்த சாபம் நிற்கும். நிறைய பேருடைய லைஃப்ல இதான் நடக்குது. ஆண்டவர் எப்படி செய்வார் தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது நீதிபதியை விலைக்கு வாங்கிடுவாங்க, குற்றவாளி இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. செத்த பிறகு தீர்ப்பு கொடுப்பாரு குற்றவாளின்னு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அப்பீலே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அப்பீல் பண்ண முடியாது. லாப்படி குற்றவாளி தான், அவ்வளோதான். இனிமேட்டு லைஃப்பில் எப்போ எடுத்தாலும் செத்த பிறகு தீர்ப்பு வந்துருச்சுன்னா குற்றவாளி குற்றவாளி தான். அதுதான் கர்த்தர் அடிக்கிற அடி. உயிரோடு இருக்கும்போது செஞ்சாதானே நீ மாறுவ, செத்த பிறகு தீர்ப்பு கொடுப்பாரு. அதுதான் ஆபிரகாமுக்கு நடக்குது இங்கே. பாவம், எல்லாரும் போயிட்டான், ஒரே ஒரு துஷ்ட மனுஷன் வந்து நிற்கிறான். தவறாக சம்பாதிக்கிறது, தப்பான பிளஸ்ஸிங், வாழும்போது அந்த இளம் பிராயத்தில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாமல் ஒரு ஆடுற ஆட்டத்தை ஆடிடுறது, தேவ பயம் இல்லாமல் செஞ்சிடறது, மனைவி பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் செஞ்சிடறது, கணவன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செஞ்சிடறது, வந்து நிற்கும் பின்னாடி கடைசியாக. அதுக்கப்புறம் அந்த கரையை துடைக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அந்த விஷயத்தில். ஆபிரகாம் எல்லாரையும் அனுப்பிட்டாரு, அவரால் யாரை அனுப்ப முடியல? இஸ்மவேலை அனுப்ப முடியல. ராங் மணி. கடைசியான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். இப்போ தான் அந்த ஆபிரகாமுக்கு அந்த அறிவு வருது. 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, 21வது வசனத்தில்,
சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, என் ஜனங்களை தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இப்ப எப்படி இந்த ஞானம் வருது ஆபிரகாமுக்கு? சோதோமுடைய ராஜா வந்து சொல்றார், எல்லாத்தையும் எடுத்துங்க ஆபிரகாம். பார்வோன் சொல்லும் போது எடுத்துக்கிட்டார். ஆனா சோதோம் ராஜா சொல்லும் போது என்ன சொல்றாரு? எதுவுமே வேண்டாம், எல்லாமே உங்ககிட்ட இருக்கட்டும். ஏன்? என்னை ஐஸ்வர்யன் ஆக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்குவார். சோதோம் அழிவின் பணம். நல்ல வேளை ஆபிரகாம் எடுக்கல. எடுத்திருந்தார்னா அடுத்த அதிகாரத்தில் சோதோம் அழிய போகுது. அழியும் போது ஆபிரகாமுடைய சொத்து என்ன செஞ்சிருக்கும்? சேர்ந்து அழிஞ்சிருக்கும். அதனால் ஆபிரகாம் நிறுத்திட்டார், ஆண்டவர் வாங்க விடாமல். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் அப்படியே ஓவர் நைட்டில் உங்களை பூமுன்னு ஆசீர்வதிக்க மாட்டார். நாளை காலையில் வீட்டை கண்ணை திறந்து பார்த்தா வீட்டு வாசலில் 10 கோடி ரூபா பணம்லாம் இருக்காது. பீரோவை திறந்த உடனே 150 சவரன் திடீர்னு வந்து கொட்டாது. அதெல்லாம் செய்யாது. படிப்படியாக ஆசீர்வதிப்பார், உண்மைக்கு தக்கதாக ஆசீர்வதிப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்பார். நீங்கள் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சம்பூர்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். அது ஆண்டவர் செய்வார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மளை ஆசீர்வதிக்காமல் கர்த்தர் வேறு யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். அப்படி இருக்கும்போது ஏன் அறக்க பறக்க சேர்க்குறீங்க? 60 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்துணுன்னு ஒரு வெறி, அப்படியே அடித்து பிடிச்சி போடுறது, சொந்தக்காரங்களை ஏமாற்றி அடிக்கிறது. கிடைக்கிற காசில் உண்மையாக இருங்க. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். இந்த அறிவு வந்த உடனே தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, உற்று அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசம் கானானையே அவன் நாடினான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன். நீ எப்போ இந்த பாவத்தை எல்லாம் உதறி சொல்லிட்டு அந்த சகையு சொன்ன மாதிரி என்னுடைய அக்கிரமத்தின் பணத்தெல்லாம் திருப்பி தந்துடுறேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இயேசுநாதர் என் வீட்டுக்கு வந்தால் போதும், இதெல்லாம் தந்துடுறேன்னு சொல்லி ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு தகப்பன் பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதிச்சார், இன்னும் உயிரோடு இருக்கிறார், சம்பாதிச்சார். ஒரு நாள் அவருடைய இடத்துல செய்தி கொடுப்பதற்கான ஒரு வேலை வந்தது. இந்த வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு 25 வயது வாலிபன், அவருடைய பையன், பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ள ஒரு வாலிபன் வந்து முடிஞ்ச உடனே என் கையை பிடிச்சிட்டு கேட்டான், அங்கிள், இந்த தகப்பன் மூலமா வந்த சாபத்தை நான் எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அங்கிள். எங்கள் அப்பா வச்சிருக்கிறது எல்லாமே தப்பான பணம், அந்த சாபம் என்னை விரட்டி பிடிக்குது, இதுலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அங்கிள். வீட்டில் ஃபாரின் கார் நிற்குது, அந்த ஏரியாவில் பங்களாக்கள் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் அந்த பையனுடைய உணர்வு என்ன தெரியுமா? இதெல்லாம் சாபத்தில் வந்தது, உண்மையான பணத்தில் நான் வாழணும்னு நினைக்கிறேன், அந்த சந்ததியை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் இப்படி சொன்னதுனால நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சபைகளில், அந்த தேவ பயம் உண்டு. அந்த தேவ பயம்தான் இன்னும் சபையை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அறிந்து தப்பான விதத்தில் பணத்தை சம்பாதித்தோ யாரோட எடுத்திருப்பீங்கனால் தயவு செய்து திருப்பி கொடுங்கள், அது உங்களுக்கு நலமாய் முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒரே 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எங்கே தவறி இருக்கிறோம், எந்த இடத்துல தவறணும், இப்போ நீங்கள் தவறிட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்கன்னா நல்லது. தொடர்ந்து நீங்கள் அதை செய்வேன்னு நீங்கள் செஞ்சு
இல்லை நீங்கள் செஞ்சதுக்கு ஒரு சுயநீதி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் கையிலிருந்து கர்த்தர் அதை வாங்குவார், இல்லை அந்த சாபம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், சந்ததியையும். இப்போவே நம்ம விட்டுட்டோம்னா, நம்ம விட்டதுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அதை காட்டிலும் மேலாக தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மத்தியில் கடந்து வந்திருக்கு. ஆண்டவர் அவருடைய வசனத்தோடு கூட என்னோடு பேசினான்னு சொல்கிறவங்கெல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் நீர் என்னோடு கூட பேசினதுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்கள் திருச்சபையில் உடைய வார்த்தை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, தர்மையான 2வது ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த வசனம் இன்று மட்டும் அல்ல ஆண்டவரே, தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் பேசட்டும், இடைபடட்டும், அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். கர்த்தர் நீர் பேசுவீரார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.